ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தாங்க. வாங்க அது என்ன எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொதுவாக நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது இந்த ப்ரைஸ் ஸ்டிக்கர் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒட்டியிருப்பாங்க. இப்போ அதை எப்படி நம்ம கஷ்டம் இல்லாமல் ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளேமை பற்ற வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கருக்கு கீழே சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கருக்கு மேலே சூடு பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்டிக்கர் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சூடு காமிச்சிக்கோங்க. இப்போ சூடு காமிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க அந்த க்ளூ போட்டு ஒட்டியிருந்த அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. சூடு பொறுத்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டிக்கர் வந்துடும். அதுக்காக நம்ம தனியாக பிச்சோ இல்லை தேய்ச்சோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக நம்ம புதுசாக வாங்குகிற கிச்சனுக்கு மெயினாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த பருப்பு வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொதிச்சக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடும்போது விசில் வரும்போது வெளியே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் பருப்பு வெந்து விசில் வரும்போது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். க்ளீனாகவும் வச்சுக்கும் குக்கரை. இப்போ நம்ம அடுப்பில் நம்மளோட வேலையை முடிச்சிட்டக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேஸ்ட் கிளாத், கிச்சன் வேஸ்ட் கிளாத்தை அந்த சூடு இருக்கும்போதே மேலே போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதே மாதிரி கிச்சனில் கேபேஜ் பொரியல் பண்ணும்போது நிறையா பேர்த்துக்கு அந்த கலர் அப்படியே நிற்கணுங்கிறதுக்காக பல வழி செய்வாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 3/4, அதாவது 3/4 பதம் தான் குக் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதோட துருவிய தேங்காய் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி துருவிய தேங்காய் சேர்த்துட்டக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சூட்லேயே நம்ம மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த கேபேஜ் 100% நல்லா குக் ஆகிருக்கும். அதே மாதிரி அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக நம்ம எப்படி கட் பண்ணும்போது இருந்ததோ அதே மாதிரி கலர் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ செய்யும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தியும் பூரியும் திரட்டும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு டயர்டாகும், இல்லைன்னா நேரம் பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாவை ஒரே திரட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னர் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது நம்ம அட்டை ஸ்ட்ரெச்சில் ஒரு 10 பூரி 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமானமாகவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த பூரி ஷேப்பாக நல்லா அழகாக கிடச்சிருக்கு. எண்ணெயும் சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது பூரி பொரிச்சிடுங்க. ஓவர் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே பூரி வேகாது, நம்மளுக்கு பஃபிங்கும் ப்ராப்பராக வராது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா செவந்துட்டக்கப்புறம் நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக டைம் சேவிங் டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். இப்போ பாருங்கள், லைனாக இந்த மாதிரி நான் எடுத்து வச்ச பூரியை ஒன்று ஒன்றா நான் சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வருதுன்னு. நம்ம இத்தனைக்கும் நம்ம அதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு திரட்டி தான் எடுத்தோம் நம்ம. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த பூரியை எவ்வளோ பஃபியாக இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், லேயர் எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் பூரி நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கேக் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலையே வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார செய்து முடிக்க போகிற ரெசிபி. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த பழம் தேவையோ அந்த பழம் வந்து இந்த மாதிரி நல்லா மீடியம் சைஸ் இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க, லாங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி 1 எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவிற்கு நாட்டு சர்க்கரை, நல்ல சுத்தமாக இருக்கிற நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு வந்து ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான, நல்ல எந்த கட்டியும் இல்லாத பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கேக் ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரிப்ரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம். அதே மாதிரி குக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறேன் 1 கப் அளவுக்கு. அதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டிருக்கேன். இதோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறேன். இந்த மாவு பொருட்கள்லாம் எல்லாமே வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு ஜலிச்சு இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து குருணையாக இருக்கிற வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து தனியாக போயிடும். அதே மாதிரி மாவு வந்து கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை வந்து இந்த மாவு பொருளோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பால் வந்து 1/4 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் வந்து சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், கேக் மாவு ரெடி. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாங்க. பாதாம் சேர்த்துக்கலாம், கேஷ்யூ, அதே மாதிரி திராட்சை, பிஸ்தா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் ரெடி. இப்போ வந்து கேக் டின் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வெண்ணெயிலையோ எண்ணெயிலையோ வந்து நம்ம வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கேக் செய்து முடித்து எடுக்கும்போது வந்து ஒட்டாமல் வரும் ட்ரேயில். இப்போ கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் பாருங்கள், நான் இதில் பட்டர், கண்டென்ஸ்டு மில்க்கு எதுவுமே சேர்க்கலை. அதே மாதிரி ஒயிட் சுகரும் இதில் நான் சேர்க்கலை. இப்போ நான் டாப்பிங்க்கு சும்மா கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இப்போ அப்போ பார்த்தாங்கன்னா பசங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து கடாயை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து இந்த கேக் ட்ரே வச்சாச்சு. இப்போ நல்ல ஒரு பெரிய தட்டு, அதாவது இரும்பு பொருள் ஏதாவது வச்சு மூடிட்டு சரியாக 20 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்லேயே ரெடி பண்ண எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் கடையிலேருந்து வாங்காத ஒரு கேக் ரெடி, பனானா கேக் ரெடிங்க. இது வந்து இப்போ நம்ம அந்த சூடு ஆற விட்டுடலாம். சூடு ஆற விட்டினக்கப்புறம் நம்ம வந்து கேக் ட்ரேலேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சாஃப்டான, டேஸ்டான, நம்மளோட ஈஸியான பனானா காஃபி கேக் ரெடி. இப்போ பாருங்கள், கேக் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா குக் ஆகிருக்காங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு கத்தியோ இல்லை ஏதாவது மைகோதியோ வச்சு இந்த மாதிரி உள்ளே வந்து அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து ட்ரேலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து ரெடி. பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேக் எவ்வளோ நீட்டாக ப்ராப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது மேக்ஸிமம் ஆறுறது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்க போகிற டைம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிருங்க. நம்ம ஆற வைக்கிற டைமை கணக்கு பண்ணாமல் பார்த்தோன்னா 1/2 அன் ஹவரில் இந்த வேலை ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஈஸியான காஃபி பனானா கேக் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பாட்டில், பெரியவங்களோ சின்னவங்களோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்காக நம்ம மருந்து பாட்டில் வந்து வச்சுருப்போம். அதிலிருந்து வர்ற பிரச்சனை என்னென்னா, யூஸ் பண்ணக்கப்புறம் வந்து நம்ம தெரியாமல் மூடிட்டோம்னா அந்த மருந்து வந்து அப்படியே வந்து இந்த பாட்டிலில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் நார்மலான ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த மருந்தோட மூடி பக்கம் நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து மூடி போட்டு இப்போ மூடிடலாம். இப்படி மூடும்போது நம்ம தவறுதலாக மருந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணாமல் மூடினா கூட அது வந்து மருந்து பாட்டிலுக்கு கீழே வந்து போகாது. அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்னா பொதுவாகவே அதில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு, தூசி, முக்கியமாக முடி, நம்ம தலை சீவும் போது அதில் மாட்டிக்கிற முடி, அதை வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணாத என்னோட ஒரு சீப்பில் வந்து இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேட்டும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம மேட்டை வந்து வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை நம்ம செஞ்சுட்டு நம்ம வாஷ் பண்ண போட்டோம்னா கண்டிப்பாக மேட்டில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்த அந்த சீப்பில் வந்து பாருங்கள், முடி ஒரு 2-3 வந்திருக்கு. இத்தனைக்கும் நம்ம டெய்லி உதிரி போட எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து முடி வந்து எப்படினாலும் ஒரு நாளைக்கு மாட்டும். இந்த டிப் உபயோகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், நான் இந்த காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது அதோட காம்பை மட்டும்தான். இப்போ இந்த காம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் நான் வச்சு ஒரு சின்ன பொட்டலமாக கட்டிக்க போகிறேன். கண்டிப்பாக அந்த பொட்டலத்தில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாவோட அந்த காம்பு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொட்டலமாக கட்டியாச்சு. இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊசி வச்சு நான் வந்து ஓட்டை போட்டுக்க போகிறேன். நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த காம்போட வாசனை வர்ற போல் ஓட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று இதே மாதிரி நான் வந்து சேர்த்து பொட்டலம் கட்டிக்க போகிறேன். இது எதுக்கு நம்ம வந்து செய்கிறோம்னா, அரிசி டின்னில் வந்து பூச்சி, வண்டு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம்தாங்க. ஏன்னா சில சமயம் வந்து மிளகாவோட போட்டாலும் அரிசியில் வந்து காரல் அடிக்கிற வாசனை வந்துடும், இல்லை அந்த டேஸ்ட்டும் வந்துடும். அதனால இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் வந்து அரிசியில் போட்டு நல்லா எவ்வளோ ஓரளவுக்கு டெப்த்தாக போட்டுக்க முடியுமோ போட்டுட்டு அதை நல்லா அரிசியோடு சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இப்படி போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு வருஷக்கணக்காக ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அரிசியில் வந்து வண்டு பூச்சி வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் ஓட்டையில் வந்து குழந்தைங்க வந்து கை வைக்கிறத வந்து சில சமயங்களில் நம்மளால் தடுக்க முடியறதில்லை. அந்த சேஃப்டிக்காக இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற செல்லோ டேப் எடுத்து அந்த ஸ்விட்ச் ஹோல்ஸை வந்து நான் மூடிட போகிறேன். சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். இல்லைன்னா கடையில் இதை ஸ்விட்ச் பாக்ஸ் பிளாக் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஹோல்டர் வச்சுருக்காங்கங்க, அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தூக்கு எடுத்திருக்கேன். இந்த தூக்கு சட்டி வந்து பாருங்கள் வாஷ் பண்ணியிருக்கு. நம்ம என்ன தான் வாஷ் பண்ணினாலும் அதுக்கு அடியில் வந்து ஈரம்ங்கிறது வந்து ஒன்று தங்க தான் செய்யுதுங்க. இப்போ நம்ம என்ன தான் ஈரத்தை வந்து கீழே ஊற்றினாலும் அந்த ஈரத்தோட பிசுபிசுப்பு, அந்த ஈரம் இருக்கிற அந்த தடத்தோடு நம்ம வந்து மூடி வைக்க முடியாது. மூடி வச்ச ஸ்மெல் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹை ஃப்ளேமில் ஒரு ஸ்டவ்வை வந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த தூக்குச்சட்டியை வந்து கவுத்து போட்டு ஒரு 2-3 செகண்ட் அவ்வளோதாங்க, அது மட்டும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வாட்டர் வந்து நல்லா வந்து காஞ்சி போயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே இருந்த அந்த தண்ணியாக இருக்கட்டும், எந்த ஒரு தண்ணியோட இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நீங்கள் வந்து மூடி வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த டிப் ரொம்ப உபயோகமான டிப்புங்க. கண்டிப்பாக பால் காய்ச்சும் போது நம்ம மற்ற வேலைக்கு செல்லும் போது அது வந்து கண்டிப்பாக பொங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழம்பு ஊற்றுற கரண்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டியை போட்டு வச்சுட்டு பால் காய்ச்ச ஆரம்பிங்க.
இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, பால் வந்து பொங்கி வரும்போது அது எவ்வளோதான் பொங்கினாலும் பாத்திரத்தை விட்டு வெளியே வராது. இந்த மாதிரி பபுள் மட்டும்தான் வரும். அது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டிப் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பால் பொங்கி உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பால் பொங்குறத வந்து தவிர்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இட்லி மாவுக்கான ஒரு டிப். இந்த இட்லி மாவு வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா, இட்லி வந்து ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனை வந்து கலந்து மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பயன்படுத்தி இட்லி ஊற்றினா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக வருங்க. அதுக்காக இப்போ நான் வந்து முட்டையை அவிக்க போகிறேன். இந்த மாதிரி தண்ணி சுட ஆரம்பிக்கிற டைமில் வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். ரொம்ப பச்சை தண்ணியாக இருக்கும்போது கூட முட்டை சேர்க்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் சூடு ஏறினக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ முட்டை வந்து உடையாமல் அதோட ஷேப்பில் நம்மளுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்ய போகிறது. அதுக்கு முன்னாடி முட்டையில் வந்து நான் எப்போவுமே வந்து கல்லுப்பு சேர்த்துப்பேங்க. அந்த ஜெர்ம்ஸ் எதுவும் சுற்றி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்க்குறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் வினிகரும் சேர்க்கலாம். வினிகர் இல்லாதவங்க வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். அரை லெமன் புழிஞ்சிட்டு இப்போ நான் தட்டு போட்டு சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் லோ ஃப்ளேமில். இப்போ வெந்த முட்டையை நல்லா அந்த தட்டை போட்டு நல்லா குலுக்கி எடுத்துடலாம். குலுக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் எல்லாம் கழண்டு அதுவாக வந்திருக்கும். இப்போ நம்ம தோலை வந்து உறிஞ்சி எடுத்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தோல் வந்து உரிய வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த தோல் வந்து சுற்றிலுமே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது உரிக்கும் போது. அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப க்ளீனாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இந்த ரா ஸ்மெல் வராது. இப்போ அந்த முட்டையை உரித்த தோலில் வந்து நம்ம ஒரு டிப் வந்து நான் சொல்கிறேன். முட்டையை உரித்த தோலாக இருக்கட்டும், இல்லை முட்டை வேக வைக்காத யூஸ் பண்ணாத அந்த ஒரு எக் ஷெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசர்ஸில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா முன்னையாக இருக்க சிசர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகிடுங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ஷார்ப் வந்து கம்மியாக இருக்கிற சிசர்ஸ் இது தான். இப்போ அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா நான் அந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த முட்டை ஓடில் வந்து வெட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாகிடும். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை நான் 4ஆக மடித்து வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம 4ஆக மடித்தோம்னா நார்மலாக வந்து முன்னையான சிசர்ஸ்னால் கட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நான் இது நல்லா மடிச்சுட்டு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெட்டுது. நம்ம இந்த மாதிரி கூட கண்டிப்பாக வந்து நம்ம சிசர்ஸை வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். முட்டை வந்து யூஸ் பண்ணுற அந்த எக் ஷெல் வந்து நம்ம வந்து குக் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம ஆம்லெட் போட்டு அதை யூஸ் பண்ணுற ஷெல்லாகவும் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கானது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங்.